ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ என்னோட பேக்ரவுண்டில் பாருங்கள், இன்றைக்கி ஃப்ளவர்ஸ் எவ்வளோ அழகாக ப்ளூம் ஆயிருக்குன்னு. எல்லோ ரோசஸ், பியூட்டிஃபுல். சரி, அண்ட் வெளியில் அதை பார்த்தீங்களா, ட்ரிசில் ஆகிட்டே இருக்குது, ஹோல்ஸ்லாம் வெட்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி லன்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை. இது பாருங்கள், முருங்கைக்கீரை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொஞ்சம் இருக்குது, ட்ரெயின் ஆகட்டும். மீன்வைல் நான் பருப்பு ஊற வச்சுருக்கேங்க. பருப்பு ஆல்ரெடி சோப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் இப்போ அதை குக்கரில். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன செய்கிறோன்னா, முருங்கைக்கீரை கூட்டு செய்கிறேன். ஸோ அதில் பருப்பு ஊற வச்சுட்டேன் ஆல்ரெடி ஒரு 30 மினிட்ஸாக. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அதில் கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய் வச்சுருக்கேன், அதை நான் அதில் ஊற்றிக்கிறேன். விளக்கெண்ணெய் ஊற்றினா சீக்கிரமாக பருப்பு மசிஞ்சிடும் இல்லையா, அதனால் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. ஸோ கொஞ்சம் தண்ணி, ரொம்ப இல்லை, பருப்பு முங்குற அளவுக்கு 3 பூண்டு போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு 3 ஹோம்ஒர்க் பார்த்தீங்கன்னா, இங்கே ரெகுலராக ஹோம்ஒர்க்கு கிடையவே கிடையாதுங்க. வீக்லி ஒன்ஸ் அசைன்மெண்ட்ஸ் அவங்க க்ரோம் புக்லேயே அனுப்பிடுவாங்க. அதை பசங்களாக பார்த்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போகணும். அதுவும் மேண்டேட்ரியாக செக் பண்ணுவாங்கன்னா செக் பண்ண மாட்டாங்க. நம்மளுடைய ரிசல்ட்ஸ் எப்போ பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கிறாங்களோ அன்றைக்கி தான் தெரியும் நம்மளுக்கு இவங்க அசைன்மெண்ட்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு போகிறாங்களா இல்லையா அப்படின்னு. தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் இங்கே சன்ஃப்ளவர் ஆயில் தாங்க, மோஸ்ட்லி ஒரிஜினல் சன்ஃப்ளவர் ஆயில் இருக்கும். கேனில் 1 லிட்டர்ஸ் இருக்கும், 5 லிட்டர்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு தேவையானது நம்ம பிக் பண்ணிக்கலாம். கிரவுண்ட்நட் ஆயில், வேர்க்கடலை ஆயிலும் இருக்கும், அப்புறம் நல்லெண்ணெய் இருக்கும், ஆலிவ் ஆயில் இருக்கும். ஸோ யூஸ்வலி பார்த்தீங்கன்னா நம்ம குக்கிங்க்கு நல்லா தான் இருக்குது, ரொம்ப லைட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ திஸ் இஸ் குட். சன்ஃப்ளவர் ஆயில் அண்ட் திஸ் இஸ் 1 லிட்டர். நம்ம நல்லெண்ணெயும் இன் பிட்வீனில் நல்லெண்ணெயும் அப்பப்போ யூஸ் பண்ணுவேன். ஸோ மிக்ஸ்ட் ஆஃப் ஆயில்ஸ் தான், ரெகுலராக ஒரே ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா. இப்போ பூரி ஃப்ரை பண்ணுறோம் இல்லை அந்த மாதிரி டீப் ஃப்ரைங் ஏதாவதுன்னா இந்த ஆயில் யூஸ் பண்ணலாம். அதுவும் இதில் இன்னொன்று போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, யூசேஜ் போட்டிருப்பாங்க. லைக் கைண்ட் ஆஃப் இப்போ நம்ம ஒன்லி ஃபார் 2 to 3 டைம்ஸ் இங்கே போட்டிருப்பாங்க பாருங்கள். ஸோ இந்த ஆயில் நம்ம 2 to 3 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் தட் நம்ம இதை டிஸ்போஸ் பண்ணணும். இங்கே டிஸ்போஸ் பண்ணுறது டேரெக்டாக நம்ம சிங்கில் ஊற்றக்கூடாது. யூஸ்டு ஆயில் இது எப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒரு பேக்கில் கட்டிட்டு ஒரு பாலித்தீன் கவரில் ஆயில், அந்த யூஸ்டு ஆயிலை கட்டி பேக் பண்ணிட்டு தான் ட்ராஷ் கேனில் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஹவ் வி டிஸ்போஸ் தி ஆயில், நாட் டைரக்ட்லி இன் டு த சிங்க். சிங்கில் ஊற்றினா அது போய் அடைச்சிக்கும், பிளாக் ஆகிடும் இல்லையா. ஸோ அதனால அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கடுகு உளுத்தம் பருப்பும் ஆட் பண்ணிட்டேங்க, அது நல்லா பொரியட்டும். ஸோ லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், சும்மா ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக், அண்ட் தென் கொஞ்சோண்டு வெறும் மிளகாய்த்தூள். காரத்துக்கு வெறும் மிளகாய்த்தூள், நாட் மச், சும்மா இது குட்டி டேபிள் ஸ்பூன் தான், அதனால் ஃபுல்லாகவே 1 டேபிள் ஸ்பூன் தான் கால்குலேட்டடு. இப்போ நான் இதில் டேரெக்டாக பொட்டேட்டோவை ஆட் பண்ணிக்கிறேன். இதிலே இது வேக போகுது. உப்பு நம்ம போட்டு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். பண்ணணும் இல்லையா. இது வேணால் ஹெல்த்தியாக நம்ம எக் ரோஸ்ட் கூட பண்ணி கொடுக்கலாம். பாயில்டு எக் பண்ணிவிட்டு அதை ரோஸ்ட் பண்ணணும்னா அதுவும் நல்லாயிருக்கும் காம்பினேஷன். மிளகா 500 கிராம்ஸ். ஸோ ரொம்ப க்ளீன் பண்ணி வச்சுருக்கோங்க பாருங்கள், அந்த காம்பெல்லாம் வச்சுட்டு. ஸோ இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி தான் வத்தல் வருது. பட் எல்லாத்துலேயும் சீட்ஸ் இருக்குது. ஸோ சுத்தமாக இருக்குதுங்க இந்த பேக்கெட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பேக்கெட்டோட காஸ்ட் 7 பவுண்டு. நமக்கு இங்கே எனக்கு கிடைக்கலன்றப்போ நான் ஃபீல் பண்ண விஷயம் என்னென்னா அப்பளம். ஸோ இது அப்பளம் டெய்லி லஞ்சில் இருக்கணும்னு நினைப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா இந்த பிராண்ட் இங்கே கிடைக்கவே இல்லை. பாப்புலர் அப்பளம், ஒரு பிந்து, ரெண்டுமே கிடைக்கவே இல்லை. மற்றதெல்லாம் இங்கே லோக்கல் வேறு எதுவும் பிராண்டு தான் அப்பளம் இருக்குது. பட் அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது
பேட்லி மிஸ் திஸ். இப்போ வந்து ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்தனால அவங்கள்ட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். பட் ஐ டோன்ட் நோ வை, ஏன் இது வந்து இங்கே இல்லைன்றது எனக்கு தெரியல. இதுவும் கண்டுபிடிக்கணும். இந்தியன் க்ராசரிஸ்லேயே வந்து அப்பளம் கிடையாது. டைம் வாங்கணுன்னாலுமே நம்ம இங்கே வேறு ஏதாவது தான் டீ பவுடர் வாங்குற மாதிரி இருக்கும். 3 Roses is not available here, which is a very sad thing. பருப்பு சூப்பராக நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பேனை வச்சு தாளிச்சிட வேண்டியதான். கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சம் கடுகு, காஞ்ச மிளகாய் தூவி போட்டுக்கலாம். நல்லா போடுறதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். ஒரு 1/2 தக்காளி, ஒரு 4-5 பீஸ் சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தேவையான பச்சை மிளகாய். நான் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பொட்டேட்டோவும் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுருக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதில் வாஷ் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு மஞ்சள் ஆல்ரெடி பருப்பில் போட்டுருக்கோம் இல்லைங்களா, ஸோ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து குழம்பு மிளகாய் தூள். ஸோ நான் அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது நம்மள ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன், நாட் மோர் தென் தட். நம்ம வெங்காயம் இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம உப்பு காரம் செக் பண்ணிட்டு வேணா கொஞ்சோண்டு உப்பு காரம் மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பெப்பர் ஆட் பண்ணுறது பெஸ்ட் இந்த ஸ்டேஜில். திஸ் இஸ் குட். ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ பெப்பர் ஆட் பண்ணி கொடுக்குறது பெஸ்ட்டு. இன்ஸ்டெட் ஆஃப் மிளகாத்தூளோட நம்ம பெப்பர் எதுலேயுமே ஆட் பண்ணி கொடுக்கணும், ரொம்ப நல்லது. பருப்பை ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் அவ்வளோதான். இது இப்போ கீரை கொஞ்சம் வேகணும் இல்லையா, அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் ஆகணுன்றதுக்காக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். திக்காக இருக்கு. அவ்வளோதான். உப்பு செக் பண்ணிட்டேன். இப்போ வந்து அப்படியே குக் ஆகட்டும். கீரை கொஞ்சம் வேகட்டும். கரெக்ட். சூப்பராக ரோஸ்ட் ஆகி வந்துச்சு. பார்க்கும்போதே சாப்பிடும் போல இருக்குல்ல. இதில் வந்து நம்ம நெய் ஆட் பண்ண போகிறோம். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு. ஸோ இதை நான் நல்லா ஒரு இடி அடிச்சுட்டு வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம இதை டைரெக்டாக நம்மளுடைய பூண்டில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பெப்பர் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த பருப்பை, இந்த தாளிப்பை இப்போ நம்ம பருப்போட ஆட் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. இந்த பூண்டு வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடும் கீழே, செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. இதில் பிட் ஆஃப் சால்ட் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ என்னோட லஞ்ச் ரெடி ஆகிடுச்சுங்க. கீரை கூட்டு, முருங்கைக்கீரை கூட்டு, பொட்டேட்டோ ரோஸ்ட், அண்ட் இது வந்து பப்பு. ஸோ I'm going to have and so I'm going to enjoy my lunch today. ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். See you all in the next video. Until then, bye.